गौरी नारायणी नमोस्तुते सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते எல்லாரும் விளக்கு ஏற்றிட்டீங்களா? இப்பொழுது உங்கள் விளக்கிலே அம்பாளை எழுந்தருள செய்ய வேண்டும், ஆவாகனம் செய்யணும். அப்படி நான் சொல்லட்டுமா? சொல்றீங்களா திருப்பி? இப்பொழுது உங்கள் திருவிளக்கிலே முப்பெரும் தேவியரை ஆவாகனம் செய்ய வேண்டும். நான் என்னென்ன தேவியர் எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப அவங்கள நம்ம திருவிளக்குல ஆவாகனம் செய்யணும். அகிலத்தின் நாயகியாக விளங்கக்கூடிய பராசக்தி தேவி நான் ஏற்றி குங்குமத்தை எடுத்து நான் முதல்ல சொன்னேன், 3 தேவியரும் குடியிருக்கிறார்கள். அதனால 3 இடத்துலயும் நீங்க வச்சு அதாவது மேல் பாகம், தண்டு பாகம், அடிபாகம் வச்சுட்டு நீங்க அந்த வெற்றிலையில வைங்க. 3 இடத்துலயும் தேவியர் இருக்காங்க. 3 தேவியருக்கு நம்ம அர்ச்சனை பண்றோம். திரையம்பகை அப்படின்னு சொல்லிட்டீங்க. 3 அம்பிகையும் இருக்காங்க. ஒளி விளக்கே போற்றி, எல்லா உலகமும் ஆனாய் போற்றி, பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி, புகழ் சேவடியன் வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க, மாளிகையில் சோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான், மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா, சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரும் அம்மா, பெட்டி நிறைய பூஷணங்கள் தாரும் அம்மா, கட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா, கொட்டகை நிறைய குதிரைகளை தாரும் அம்மா, புகழ் உடம்பை தாரும் அம்மா, பக்கத்தில் நில்லும் அம்மா, அல்லும் பகலும் என்ற அண்டையிலே நில்லும் அம்மா. இப்ப அப்படியே ஒவ்வொரு திருவிழாக்கும் கேட்ட அர்ச்சனை அப்படியே படிங்க. நீங்க போட்டி பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி, போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி, முன்னறி ஒளியாய் விழுந்தாய் போற்றி, மூ உலகம் நிறைந்திருந்தாய் போற்றி, வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி, இயற்கை அறிவொளி ஆனாய் போற்றி, ஈரே உலகம் என்றாய் போற்றி. இப்பொழுது அனைவரும் தீப ஆராதனையை அம்பாளுக்கு சிறப்பாக காண்பித்து சமர்ப்பிக்கிறோம்.
அங்கே அந்த மணியை கொஞ்ச நேரம் போட்டு விடுவோம். கொஞ்ச நேரம் போட்டு சிறப்பான முறையிலே சார்ந்து செல்கிறீர்கள். அடுத்ததான் நீங்க அந்த குங்குமம் இருக்கு இல்லையா, அதை உங்க நெத்தியில அப்புறம் உங்க தாலியில, ஏன்னா அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பு பிரசாதம். குங்குமம் நிலைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அடுத்ததான் அட்சதையில நீங்க பண்ணிருக்கீங்க. திருமணம் குங்குமத்தை இட்டு போடுங்கள். அடுத்ததா அந்த அட்சதை இருக்கும், அட்சதையும் மலர்களையும் எடுத்து உங்கள் தலையில போட்டுக்குங்க. அது அம்பாளின் பிரசாதம் அட்சதை. இந்த அட்சதைய வீட்டுக்கு எடுத்து போங்க. வீட்டுல இருக்க அனைவருக்கும் இந்த அட்சதையை தூவுங்கள். அப்புறம் இப்ப ஒவ்வொரு பொருளுக்கும் சொல்லிடுறேன். எல்லாமே நீங்க வைத்திருக்கும் அனைத்துமே அம்பாளுக்கு படைக்கப்பட்டது, பூஜைக்குரிய பொருட்கள். அதனால நீங்க அதை சிறப்பா பயன்படுத்தலாம். மஞ்சளை பிள்ளையார் மஞ்சளை நீங்க குளிக்கும் போது பயன்படுத்தலாம். அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். அதே போல அட்சதைகளை வீட்டுல இருக்கவங்களுக்கு தூவி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதே போல் விளக்கு அப்படி அந்த குங்குமத்தை சிறப்பாக இருக்கணும். அப்புறம் ஆரத்தி கரைச்சிட்டீங்கன்னா அடுத்து நம்ம மும்முறை வலம் வந்ததாக நினைத்து வணங்கிக் கொள்ளுங்கள். அதே போல நமஸ்காரம் பண்ணதாகவும் நினைச்சுங்க. முடியுமா? அதே நேரத்துல அதாவது நைவேத்தியம் பண்ற நேரத்துல அங்கேயே நைவேத்தியம் பண்ணலாம். அவன் சொல்றா கேட்கதான் மாட்டேன். நடத்தி கொண்டிருக்கும் கல்யாணி மற்றும் வளர்மதி ஆகிய இருவரையும் அடுத்த வருஷம் ஒரு சிறந்த அங்கீகாரத்தோட இந்த நிகழ்ச்சியை நடத்தி தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். கல்யாணி சேதுராமன், வளர்மதி கணேசன். இன்று சர்க்கரை பொங்கல் வழங்கி இருக்கும் அன்பர் திரு பிரகாஷ் குடும்பத்தினர். இது தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு கொடுத்து தாம்பூலம் கொடுத்தது திருமதி கல்யாணி சேதுராமன். அப்புறம் உங்களுக்கு ஒரு மரபில மஞ்சள் கயிறு, அதாவது கணவனை விட்டு கொடுக்காத பண்பு அவங்க ரெண்டு பேரும்.
பேரை வச்சுட்டீங்களேங்க. நீங்களும் வந்து இப்ப கொஞ்சம் நான் சொல்றத மனதில் வாங்கி கொண்டு அப்புறம் நீங்க அந்த பூஜையை பண்ணுங்க. இன்றைக்கு திருவிளக்கு பூஜை. நீங்கள் ஏதோ ஒரு பிரார்த்தனையை மனதில் கொண்டு இங்க வந்து இந்த பூஜையை பண்ணியிருப்பீங்க. அனைவரும் உங்கள் தூய அதாவது இன்று 2 இனிப்புகள் வைத்து, அதாவது கேசரியும் சொல்லிட்டாங்க. சர்க்கரை பொங்கல் மட்டும் அல்லாமல் கேசரியும் சொல்லியிருக்காங்க. அதே போல மனம் என்னும் மந்திர சாவி அப்படின்னா மனம் நினைத்தால் அந்த அடுத்த வருடம் இன்னும் மென்மேலும் சிறப்பாக இந்த திருவிளக்கு பூஜையை நடத்தி தருமாறு எங்களின் அன்பு தலைவர்கள் திருமதி கல்யாணி சேதுராமன் மற்றும் திருமதி வளர்மதி கணேசன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அவங்க வந்து முயற்சி எடுத்து இதை இன்னும் சிறப்பா நடத்தணும்னு சொல்லி அவங்கள கேட்டுக்கிட்டேன். தலைவர் திரு லோகநாதன் அவர்கள் முழுமையாக இந்த பூஜை ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் இருந்து என்னென்ன உதவிகள் வேண்டுமோ செய்திருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் கோயில் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு விண்ணப்பத்தை இறைவனுக்கு சொல்லிடுவோம். கல்லா பிழையும் கருதா பிழையும் உன்னை நினையா பிழையும் இந்த பூஜை செய்யாம மறந்துட்ட பிழையும் கூட பொறுப்பு காத்து அருள வேண்டும் எனது அன்பு கிணியீங்க தாயாரான அம்பிகையே அப்படின்னு சொல்லி வேண்டிங்க. ஏன்னா நம்ம சில இது சரியான முறையில செஞ்சிருப்போம், சில இது சரியான